ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. என் அன்பு குழந்தையே, என்றாவது ஒரு நாள் விடியும் என்று காத்திருக்கிறாய். நீ அனுபவித்து வரும் துயரங்களில் இருந்தும் கடினமான சூழ்நிலைகளில் இருந்தும் விடுபட துடிக்கிறாய். மாற்றங்கள் நடக்கப் போகிறது. இனி வரும் காலங்களில் உன்னை பாராட்டி பெருமைப்படுத்த போகிறார்கள். நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகிறாய் என் தங்கமே. உன்னுடைய தோற்றங்கள் புது பொலிவுடன் அனைவரையும் கவரும்படி இருக்கும். உன்னை தேடி அனைத்தும் வரப்போகிறது. பேர் புகழோடு வசதி வாய்ப்போடு வாழப்போகிறாய். எதை பற்றியும் யோசிக்காதே. உன் எதிர்காலத்தை நான் நிர்ணயிப்பேன். நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை நான் எழுதி கொண்டிருக்கின்றேன். உன்னை அனைத்திலும் சிறந்து விளங்கும்படி செய்வேன். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும். என்னை சர்வ சாதாரணமாக நினைத்து விடாதே. அனைத்தும் அறிந்தவள் நான். நீயாக என்னை தேடி வரவில்லை. நான் தான் உன்னை வர வைத்தேன் என் தங்கமே. மற்றவர்கள் மத்தியில் நீயும் பெரும் செல்வந்தர்கள் மத்தியில் வாழப்போகிறாய். நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறப்போகிறாய். கலங்காதே. நான் இருக்கும் வரை எதற்கும் நீ அழ வேண்டிய அவசியம் இருக்காது. எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாலும் சிறிதும் கலங்காதே. எப்போது என்னை தேடி வந்து நானே சகலமும் என்ற நம்பிக்கையில் உனது வாழ்க்கையை ஒப்படைத்தாயோ அக்கணமே உன் பாவங்கள் மறைந்தது. இனி கலங்காதே. எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். வாழ்க்கையில் உனது போராட்டங்கள் அவமானங்கள் எல்லாவற்றையும் தாண்டி நீ இப்போது நிற்கும் இடத்தை யோசித்து பார். இந்த இடத்தை அடைய முடிந்த உன்னால் இதைவிட உயர்ந்த இடத்திற்கு உன்னால் செல்ல முடியாதா? உன் மனதில் எல்லாம் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை இருந்தாலும் மனதளவில் தளர்ந்து பயந்து போயிருக்கிறாய். அதை தூர எறி. எல்லாம் வந்து சேரும். உன் இப்போதைய நேரம் கஷ்ட காலத்தின் விளிம்பை எட்டி விட்டாய். அந்த இடத்தில் சில தடுமாற்றங்கள் இருந்தாலும் இவ்வளவு தூரம் மேலோங்கி வந்துள்ளாய் என்று யோசித்து பார். நிச்சயம் உன்னால் அதிலிருந்து வெளியில் வர முடியும். உன் மன தைரியம் எத்தகையது? அதற்கு முன்னால் இவையெல்லாம் தூசி போன்றவை. அதனால் நீ எதற்கும் பயப்படாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் அம்மா நான் இருக்கின்றேன். என் பரிபூரண அன்பும் ஆசீர்வாதமும் என் பிள்ளைக்கு எப்பொழுதும் உண்டு. என் பிள்ளையே, வாழ்க்கையில் போராட்டம் இல்லாமல் எவருமே எதிலுமே வெற்றி அடைய முடியாது. போராட்டமே வெற்றிக்கு முதற்படி. எந்த ஒரு செயலுக்கும் பயப்படாதே. அந்த பயம் உன்னை பலவீனப்படுத்திவிடும். அந்த அனுபவங்களை வைத்துக்கொண்டு லட்சியத்தை நோக்கி செல். அனைத்தும் உனக்கு வெற்றியை கொடுக்கும்படி செய்வேன் உன் அம்மா. நம்பிக்கையோடு செயல்படு தங்கமே. நிச்சயம் நல்லது நடக்கும். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கை சுமையாக இல்லாமல் இருக்க சிலரை மன்னித்து விடு. சிலரை மறந்து விடு. சிலரை கடந்து விடு. எல்லோரையும் தூக்கி சுமக்காதே. எப்பொழுதும் சோகமே வாழ்க்கையாகாது. அதுபோல் நிம்மதியாகவே வாழ்ந்துவிடவும் முடியாது. நீ நீயாக இரு. யாரையும் சார்ந்து இருக்காதே. உன் வாழ்க்கையை நிர்ணயம் செய்வது நான். முதலில் நீ அனுபவித்த வாழ்க்கையும் சரி, இப்பொழுது நீ அனுபவிக்கும் வாழ்க்கையும் சரி. இரண்டிற்கும் உள்ள வித்தியாசத்தை உணர முயற்சி செய். இப்பொழுது நீ அனுபவிக்கும் அத்தனையும் நான் உனக்கு அளிக்கும் ஆசீர்வாதம். எப்பொழுதும் கவலை வேண்டாம். எதை அனுபவிக்க வேண்டுமோ அதை அனுபவித்து விட்டாய். கடந்து வந்த பாதைகளில் நீ பார்க்காத துயரங்கள் இல்லை, ஏமாற்றங்கள் இல்லை. நீ விரும்பிய வாழ்க்கை நான் உனக்கு கொடுப்பேன். நீ வருத்தப்பட்டது போதும் என் தங்கமே. உன்னை விட்டு விலகியவர்கள் தேடி வரும் நேரம். உன்னை தூற்றி பேசியவர்கள் உன்னை தேடி வருவார்கள். எப்பொழுதும் எதற்காகவும் அஞ்சாதே. நான் உன் முன்னே அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். நான் இருக்கும் பொழுது எதற்காக கவலைப்படுகிறாய்?
தேவையற்ற குழப்பங்கள் வேறு, இதனால் அதிக வருத்தத்தோடு இருக்கிறாய். நான் இருக்கின்றேன் என் பிள்ளையே. உன்னை தினமும் வழிநடத்தி செல்லும் நான் அனைவரும் வியக்கும் வண்ணம் உன்னை உயர்த்த மாட்டேனா? நிச்சயம் நடத்தி காட்டுவேன். பொறுத்திருந்து பார். அன்பாக பேசு, அரவணைத்து பேசு. கோபம் கொடியது. நீ நிதானத்தை இழக்காத வரை வாழ்வில் உனக்கு தோல்வியே இல்லை. உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்ததொரு ஆற்றல் உண்டு. எனவே உனக்கும் ஒரு ஆற்றல் உண்டு. அதை வாழ்வின் முன்னேற்ற பாதையில் பயணித்தால் அது நல்ல விளைவை தருகின்ற நிலைக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கும் என்பது நிதர்சனம். உன்னிடம் உள்ள ஆற்றலை நீர் குறைத்து மதிப்பிடாதே. என்னால் முடியுமா என்று எடுத்த எடுப்பிலே எதை கண்டும் அச்சம் கொள்ளாதே. உன் உணர்வுகள், எண்ணங்கள், பேச்சுக்கள் எல்லாம் எத்தகைய நிகழ்வை சுற்றி விரும்பியோ வெறுத்தோ வட்டமிடுகிறதோ அதுவே நடக்கும். உனக்கு வேண்டியதை மட்டுமே யோசி. நீ நினைத்தது விரைந்து நிறைவேற வேண்டுமானால் தோல்விக்கு அஞ்சி முடங்கி கிடப்பது நல்ல வாழ்க்கையை தராது. நீ உன் வழியில் சென்று கொண்டே இரு. வெற்றி உனக்கே. கவலை கொள்ளாதே. இந்நிலை கூடிய விரைவில் மாறும். நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ்வாய். இனி உன் வாழ்க்கை ஒளிமயமாய் மாறும். கலங்காதே என் தங்கமே. அம்மா நான் இருக்கின்றேன். என்றும் உன் நிழலாக உனக்கு துணையாக வருவேன். நல்லதையே நடத்தி கொடுப்பேன். என்றும் உன்னை ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன். காத்திரு தங்கமே. நிச்சயம் நல்லது நடக்கும். மங்களம் உண்டாகட்டும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி. ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.